மீன்பிடி தடை காலம் நிறைவடைந்து மீனவர்கள் மீண்டும் கடலுக்கு சென்று மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் சர்வதேச சூழ்நிலைகளால் ஏற்பட்டுள்ள டீசல் தட்டுப்பாடு காரணமாக மீன்பிடி தொழில் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. இதையடுத்து புதுச்சேரி மீன்பிடி துறைமுக விசைப்படகு உரிமையாளர் நலச்சங்கத்தினர் தங்களுக்கு தடையின்றி டீசல் கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவர் பிரதிநிதிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் டீசல் தட்டுப்பாடு காரணமாக மீன்பிடி படகுகள் கடலுக்கு செல்வதில் சிக்கல் நிலவி வருவதாகவும் உடனடி தீர்வு காணப்படாவிட்டால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து உடனடியாக மீன்வளத்துறை இயக்குனர் இஸ்மாயில் மற்றும் கான்பெட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் ஐயப்பன் ஆகியோரை தனது அலுவலகத்திற்கு அழைத்து ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மீனவர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் கான்பெட் நிறுவனம் மூலம் தினசரி அடிப்படையின் போதுமான அளவு டீசல் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் மீன்பிடி தொழில் எந்தவித இடையூறும் இன்றி தொடர்ந்து நடைபெறுவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் உடனடியாக மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தினார். முதலமைச்சரின் இந்த உடனடி நடவடிக்கைக்கு மீனவர் சமூகத்தினர் மகிழ்ச்சி தெரிவித்தனர். குறிப்பாக டீசல் தட்டுப்பாட்டால் ஏற்பட்டிருந்த அச்சநிலை நீங்கி உள்ளதாகவும் மீன்பிடி தொழில் வழக்கம் போல் நடைபெறும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மீன்பிடி துறைமுக விசைப்படகு உரிமையாளர் நலச்சங்கத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், அமைச்சர்கள் VP சிவக்கொழுந்து மற்றும் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்தனர். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் மீன்பிடி தொழிலில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் விரைந்து நடவடிக்கை எடுத்த அரசின் செயல்பாடு மீனவர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி நகரின் முக்கிய வர்த்தக மையங்களில் ஒன்றான ரங்கப்பிள்ளை வீதியில் நகராட்சி நிர்வாகம் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கையின் போது வியாபாரிகள் மற்றும் அதிகாரிகள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. போக்குவரத்திற்கும் பொதுமக்களின் நடமாட்டத்திற்கும் இடையூறாக உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நகராட்சி அதிகாரிகள் ரங்கப்பிள்ளை வீதியில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து கடைகளின் முன் புறங்களில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள், விளம்பர பலகைகள் மற்றும் தற்காலிக அமைப்புகள் அகற்றப்பட்டன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் தங்களது கடைகள் நகராட்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்பட்டு வருவதாகவும் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் ஆக்கிரமிப்பாக இல்லாத சில அமைப்புகளும் அகற்றப்பட்டதாக கூறி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகளின் நடவடிக்கை ஒருதலைபட்சமாகவும் அடாவடித்தனமாகவும் இருப்பதாக வியாபாரிகள் அதிருப்தி தெரிவித்தனர். இதனால் சில நேரம் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது. பின்னர் அதிகாரிகள் பொதுமக்களின் நலன் மற்றும் போக்குவரத்து வசதியை கருத்தில் கொண்டு ஆக்கிரமிப்பு அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக விளக்கம் அளித்தனர். நகரின் முக்கிய வர்த்தக பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் பாதசாரிகள் பாதுகாப்பாக நடமாடுவதற்கும் இந்த நடவடிக்கை அவசியம் என நகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் வியாபாரிகள் தங்களது கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் முன்வைத்து எதிர்காலத்தில் முன் அறிவிப்புடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினரும் அப்பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தனர். வாக்குவாதம் ஏற்பட்ட போதிலும் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்றன. இந்த சம்பவம் ரங்கப்பிள்ளை வீதியில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலைகள் தொடர்ந்து உயர்ந்து வருவதாக கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி CPM சார்பில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் மாநில நிர்வாகிகள் தலைமை தாங்கினர். இதில் கலந்து கொண்ட CPM நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்திய அரசின் பொருளாதார கொள்கைகள் காரணமாக அத்தியாவசிய எரிபொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக குற்றம் சாட்டினர். இதனால் பொதுமக்கள், நடுத்தர வர்க்கத்தினர், தொழிலாளர்கள் மற்றும் சிறு வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வால் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து அதன் தாக்கம் அத்தியாவசிய பொருட்களின் விலையிலும் பிரதிபலிப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் பேசப்பட்டு வந்தது. அதேபோல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வால் குடும்பங்களின் மாதாந்திர செலவுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். எரிபொருட்களின் மீதான வரிகளை குறைத்து விலையை கட்டுப்படுத்த அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்களை அமல்படுத்த வேண்டும் என்றும் CPM வலியுறுத்தியுள்ளது. மேலும் மக்களின் வாழ்வாதார சுமையை குறைக்கும் வகையில் நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கோரி ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர்.
விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறினால் போராட்டங்கள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில மற்றும் பகுதி நிர்வாகிகள், மகளிரணி உறுப்பினர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பாரதிய இந்தியன் காஃபி ஹவுஸ் சங்க தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் இணை சங்கமான பாரதிய இந்தியன் காஃபி ஹவுஸ் சங்க தேர்தல் நடைபெற்றது. இதில் 9 பேர் போட்டியிட்டனர். போட்டியிட்ட அனைவரும் வெற்றியடைந்தார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கத்தை சந்தித்து ஆசி பெற்றனர். இதில் புதுச்சேரி மாநில பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சிவகுமார், ரவுத்ரம் சக்திவேல் மற்றும் சங்க நிர்வாகிகளுடன் இருந்தனர். மேலும் நிர்வாக குழு உறுப்பினர்களாக பிரதீப் குமார், பெருமாள், சுனில் குமார், நாகப்பன், கோபிநாத், திருதயராஜ், மணிகண்டன், யுவராஜ், புனிதவேல் ஆகியோர் வெற்றி பெற்றனர். பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செய்ய வேண்டும், 75% மானியத்தில் மின் ஆட்டோ வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை AICCTU உடல் உழைப்போர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுவை ஆட்டோ ஓட்டுநர் தலைவர் ரவி தலைமை வகித்தார். CPI-ML மத்திய கமிட்டி உறுப்பினர் பாலசுப்ரமணியன், AICCTU மாநில செயலாளர் புருஷோத்தமன், உடல் உழைப்போர் சங்க செயலாளர் விஜயா, நிர்வாகிகள் சகாயராஜ், விக்டர், சிவகுமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். உலக மக்களை பாதிக்கும் போரை நிறுத்த பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும். போரை காரணம் காட்டி விலைவாசியை உயர்த்தக்கூடாது. பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலையை கட்டுப்படுத்த மானியம் வழங்க வேண்டும். புதுவையில் மலிவு விலை மக்கள் உணவகம் அமைக்க வேண்டும். ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களான அரிசி, கோதுமை, பருப்பு வழங்க வேண்டும். பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி செய்து தர வேண்டும். 75% மானியத்தில் மின் ஆட்டோ வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவின் பிறந்த நாள் விழா பாஜக தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. அங்கு அவருக்கு பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சபாநாயகர் செல்வம், பாஜக பொதுச் செயலாளர் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், பாஜக துணைத் தலைவர் ஜெயலட்சுமி மற்றும் பாஜக நிர்வாகிகள் அசோக் பாபுவிற்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். உப்பளம் தொகுதியில் 5வது முறையாக வெற்றி பெற வைத்த தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் வீடு வீடாக சென்று லட்டு வழங்கி நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் 5வது முறையாக ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த தொகுதி மக்களுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தற்காலிக சபாநாயகருமான அன்பழகன் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உப்பளம் தொகுதி வீரர்வழி வார்டு பகுதிகள் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் வீடு வீடாக சென்று மக்களை நேரில் சந்தித்து லட்டு வழங்கி நன்றி தெரிவித்து வருகிறார். அப்போது உப்பளம் தொகுதியின் இழந்த பெருமையை மீட்டெடுக்கவும், உப்பளம் தொகுதியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் தன் மீது நம்பிக்கை வைத்து சட்ட ரீதியாக பணி செய்யும் உரிமையை தனக்கு வழங்கிய மக்களுக்கு நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து உப்பளம் தொகுதி முழுவதும் மக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து நன்றி தெரிவிக்க உள்ளார். இந்நிகழ்வின் போது மாநில துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, வீரர்வெளி ரவி, மாநில சிறுபான்மை பிரிவு இணை செயலாளர் ரஃபிக், மாநில இளைஞர் பாசறை மற்றும் இளம் பெண்கள் பாசறை துணை செயலாளர்கள் முகமது இஸ்மாயில், வடிவேல், மாநில அமைச்சர் ஓட்டுநர் அணி துணை செயலாளர்கள் கிருஷ்ணராஜ், முகமது ரியாஸ், பாஜகவை சேர்ந்த கணேசன், சார்லஸ் ஆகியோர் உடனிருந்தனர். திரைப்பட இயக்குனர் கௌதமனின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரி வந்த திமுக தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலினுக்கு புதுச்சேரி மாநில எல்லையில் திமுகவினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி அடுத்த பட்டானூரில் அமைந்துள்ள சங்கமித்ரா கன்வென்ஷன் சென்டரில் இன்று திரைப்பட இயக்குனர் கௌதமனின் இல்ல திருமண விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மு.க. ஸ்டாலின் புதுச்சேரி வந்தார். புதுச்சேரி மாநில எல்லையான கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள சிவாஜி சிலை அருகே திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் கட்சியினர் திரண்டு அவரை வரவேற்றனர். அப்போது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களான நாஜிம், செந்தில்குமார், கார்த்திகேயன், அங்காளன் உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மு.க. ஸ்டாலின் வருகையை முன்னிட்டு மாநில எல்லை பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மேலும் திமுக கொடிகளை ஏந்திய தொண்டர்கள் கோஷங்கள் எழுப்பி தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் விழா கோலம் நிலவியது.
வரவேற்பை ஏற்றுக்கொண்ட மு.க.ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு கையசைத்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் அவர் பட்டானூரில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புறப்பட்டு சென்றார். திமுக தலைவரின் வருகையால் புதுச்சேரி மாநில எல்லை பகுதியில் அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரண்டதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. புதுச்சேரி மூலக்குளத்தில் அமைந்துள்ள பெத்திசெமினா சிபிஎஸ்இ பள்ளியில் 12 வயதிலேயே 100 உலக சாதனை படைத்து புதிய வரலாறு படைத்த மாணவர் மாஸ்டர் சாய் பிரணவுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவரை பாராட்டினார். பெத்திசெமினா சிபிஎஸ்இ பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயிலும் சாய் பிரணவ் தனது அசாதாரண திறமை, விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் உலக சாதனைகள் படைக்கும் பயணத்தில் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளார். 2019ஆம் ஆண்டு தொடங்கிய அவரது சாதனை பயணம் தொடர்ந்து வளர்ச்சி பெற்று 2025ஆம் ஆண்டு வரை 75 உலக சாதனைகளை எட்டியது. அதன் பின்னர் 2026 ஜூன் மாதத்தில் மேலும் 25 உலக சாதனைகளை வெற்றிகரமாக படைத்து மொத்தம் 100 உலக சாதனைகள் என்ற அரிய மைல்கல்லை அடைந்து செஞ்சுரி உலக சாதனையாளர் என்ற பெருமைமிக்க பட்டத்தை பெற்றுள்ளார். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல் ராஜ் வரவேற்புரையாற்றி பேசுகையில், மாணவர் சாய் பிரணவின் இந்த அபூர்வ சாதனை பள்ளிக்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளது. இளம் வயதிலேயே உலக அளவில் சாதித்து வரும் அவரது முயற்சி மற்ற மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் முன் உதாரணமாக விளங்குகிறது என்று பாராட்டினார். சாய் பிரணவ் படைத்துள்ள உலக சாதனைகளில் பெரும்பாலானவை கண்கட்டிய நிலையிலேயே நிகழ்த்தப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது சாதனைகள் அபாரமான நினைவாற்றல், ஒருமுகப்படுத்தும் திறன், தன்னம்பிக்கை, படைப்பாற்றல், மன உறுதி மற்றும் சிறப்பு ஒருங்கிணைப்பு திறனான வெளிப்படுத்துவதற்காக அமைந்துள்ளது. உலகின் சிறந்த இளம் சாதனையாளர்களில் ஒருவராக உயர்ந்துள்ள சாய் பிரணவின் இந்த சாதனை மாணவர் உலகையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி பேசுகையில், சாய் பிரணவ் தனது சாதனைகளை தனிப்பட்ட வெற்றியாக மட்டும் கருதாமல் சமூக பொறுப்புணர்வு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் கருவியாக பயன்படுத்தி வருவது மிகவும் பாராட்டத்தக்கது. அவரது சாதனைகள் எதிர்கால தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமையும் என்றார். தொடர்ந்து மாணவர் சாய் பிரணவுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அவரது சாதனைகளுக்கு பின்னால் உறுதுணையாக இருந்த பள்ளி முதல்வர் அருட்தந்தை பாஸ்கல் ராஜ், ஆசிரியர்கள், பெற்றோர் மற்றும் சக மாணவர்களுக்கும் விழாவில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவில் சாய் பிரணவ் மேலும் பல தேசிய மற்றும் உலகளாவிய சாதனைகளை படைத்த நாட்டிற்கும் மாநிலத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது. தமிழக முதல்வர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கதிர்காமம் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் ஜெயந்தி உடல் தானம் செய்தார். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளரும் அன்பே சிவம் அறக்கட்டளையின் நிறுவனருமாகிய ஜெயந்தி ராஜவேலு கதிர்காமம் தொகுதியில் உள்ள கனகன் ஏரியில் மரக்கன்றுகளை நட்டும் எளிய மக்களுக்கு 25 கிலோ அரிசி பைகளை வழங்கியும் கொண்டாடினார். மேலும் மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய அந்த மாபெரும் தலைவருக்காக இந்திரா காந்தி அரசு ஆராய்ச்சி மருத்துவக் கல்லூரியில் தனது உடலை தானமாக எழுதி கொடுத்தார். மேலும் ஜெயந்தி ராஜவேலு கூறுகையில், மக்களின் தங்க மகனின் பிறந்த நாளுக்காகவும் மக்கள் மத்தியில் உடல் மற்றும் உறுப்பு தானத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் உடல் தானம் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்ததாக கூறினார். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு ஜிப்மர் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், மத்திய அரசு விடுமுறை தினமான 26/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு ஜிப்மர் வெளிப்புற நோயாளி பிரிவுகள் இயங்காது. எனவே இந்த தேதியில் நோயாளிகள் வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஏரிப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் அங்காளம்மன் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நேற்று ஜூன் 23 காலை கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கின. தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை, விசேஷ சாந்தி, மூலமந்திர ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மாலை நேரத்தில் 2ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர்.
இன்று காலை யாகசாலையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட பூஜைகளை தொடர்ந்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்கள் மேலதாளங்கள் முழங்க பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. பின்னர் கோயிலின் மூலவர் சன்னதிகள், பரிவார தெய்வங்கள், விமான கோபுரங்கள் மற்றும் கொடிமரத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக நிகழ்வின் போது ஓம் சக்தி மாரியம்மன் திருவடி சரணம் என்ற பக்தி கோஷங்கள் வெண்ணெய் முட்ட பக்தர்கள் பக்தி பரவசத்தில் சுவாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பாக்கம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டனர். இந்த விழாவில் நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ராஜவேலு, உதவி வேளாண் அலுவலர் தமிழ்ச்செல்வன், ஊரின் முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு சிறப்பு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கும்பாபிஷேக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய திருப்பணி குழுவினர், விழாக்குழு நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டதை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் நெட்டப்பாக்கம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஆன்மீக எழுச்சியுடன் நடைபெற்ற இந்த மகா கும்பாபிஷேக விழா ஏரிப்பாக்கம் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியையும் பக்தி உணர்வையும் ஏற்படுத்தியது. பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. அரியாங்குப்பம் கோமியின் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு நண்பகல் ஸ்ரீ மாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், மாலை வில்லுக்குட்டி அய்யனாரப்பனுக்கு குதிரை விட்டு உங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாராதனைகளும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்ட வீதி விழா நடைபெற்று இரவு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் உள்ள கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்து சிறப்பு பூஜைகளுடன் கொடியேற்றப்பட்ட மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி இவ்வாலயத்தின் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.